வெல்கம் டு மாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இப்போ எஸ்எஸ்சி ஜிடியோட ஜிகே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ட் 21 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following device is used to measure the distance travels by the vehicle? வாகனம் பயணித்த தூரத்தை அளவிட எந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஓடோமீட்டர். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாருங்க, ஹைக்ரோமீட்டர். ஹைக்ரோமீட்டர் வந்து மெஷர்ஸ் ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்றாங்க. பேரோமீட்டர் மெஷர்ஸ் அட்மாஸ்பியரிக் பிரஷர். ரிச்சர் ஸ்கேல் magnitude of earthquakes. Anemometer wind speed. Manometer pressure of gases and liquids. Next question, a fall in the bank rate can dash the money supply. வங்கி விகிதத்தின் வீழ்ச்சி பண விநியோகத்தை அதிகரிக்கும், increases. அதாவது பேங்க் ரேட் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்னு எடுக்கலாம். இன்ட்ரெஸ்ட், இப்போ பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லோன் எடுப்பாங்க. லோன் எடுக்கிற விகிதம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சொசைட்டில மணி சப்ளை என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இதே நேரத்துல இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்க, அதிகரிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்போ அதிகரிச்சிட்டாங்கன்னா லோன் எடுக்கிறது வந்து கம்மியாகும், மணி சப்ளை என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பேங்க் ரேட் வந்து ஃபால் ஆகும்போது மணி சப்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகும். Next question, Kathak dance is known as combination of dash. கதக் நடனம் எதன் கலவையாக அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி மியூசிக், டான்ஸ் அண்ட் நரேட்டிவ். இசை, நடனம் மற்றும் கதை சேர்ந்ததா இருக்கு. நெக்ஸ்ட், இந்த கதக் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டோட கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னா யூபி, உத்தரப்பிரதேஷோட கிளாசிக்கல் டான்ஸ். Next question, which Indian state hosted the FIH Men's Hockey World Cup in 2023? 2023ல FIH ஆண்கள் ஹாக்கி உலக கோப்பை எந்த இந்திய மாநிலத்துல நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ஒடிசா. ஒடிசால இருக்கக்கூடிய கலிங்கா ஸ்டேடியம்ல தான் நடந்திருக்கும். வின்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி. இது வந்து 4 years once நடக்கக்கூடிய ஒரு கேம். 2026க்கு எங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னா வேவ்ரி, பெல்ஜியம் அண்ட் ஆம்ஸ்டல்வீன், நெதர்லாந்து. இந்த FIH அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷனை தான் FIH அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், read the following about the green revolution in India. இந்தியாவோட பசுமை புரட்சி பற்றி கொடுத்திருக்காங்க. First A, the green revolution in India is largely the wheat revolution, as the wheat production increased by more than 3 times between 1967 to 68 and 2003 to 4, while the overall increase in the production of cereals was only 2 times அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து கரெக்ட் தான். ஆக்சுவலா கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வீட் அண்ட் ரைஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், it resulted in a grain output of 131 million tons in the year 1978 to 79 and established India as one of the world's biggest agricultural producers அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் டி both A and B கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது
1960s வேர்ல்டு வைடு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் வந்து நார்மன் போர்லாங். ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் எம்.எஸ். சுவாமிநாதன். கிரீன் ரெவல்யூஷனுக்காக இந்தியாவுக்கு யாரெல்லாம் ஃபண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பண உதவி செஞ்சது வந்து ஃபண்டட் பை USA, ஃபோர்ட், ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன். Next question. According to the National Sample Survey Office, the unemployment rate of individuals aged 15 years and above in urban areas decreased to dash during Jan to March 2023 from 8.2% a year ago அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு? 15 வயசுக்கு மேற்பட்டவங்க வேலைக்கு போன அந்த சதவீதம், அதாவது வேலையின்மை விகிதம் வந்து எவ்வளோ இதுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 6.8%. இப்போ இதுல பார்த்தோம்னா 15 இயர் டு 60 வரைக்கும் ஒர்க்கிங் ஏஜா கன்சிடர் பண்றாங்க. பிலோ 15 அண்ட் அபோவ் 60 வந்து நான் ஒர்க்கிங்கா டிபெண்டன்ட் குரூப்பா பிரிச்சிருப்பாங்க. நான் ஒர்க்கிங் ஆர் டிபெண்டன்ட் குரூப்ஸ். Next question. In which year did the father of India's Green Revolution pass away? Father of India's Green Revolution யாரு? எம்.எஸ். சுவாமிநாதன். எப்போ இறந்தாங்க அப்படின்னா 2023. Next question. Free throw is a sport term of dash. Free throw அப்படிங்கிறது எந்த ஸ்போர்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பேஸ்கெட் பால். ஃபுட்பாலோட டேர்ம்ஸ் சிலது பார்த்தீங்கன்னா பிளிட்ஸ், பேக்ஃபீல்ட், பைசைக்கிள் கிக், கார்னர் கிக். கிரிக்கெட் ஹேட்ரிக், டக், பவர் பிளே. நெக்ஸ்ட் பேட்மிண்டன்ல ஃபிளிக், ஹாஃப் கோர்ட் ஷாட், அலே. Next question. During 8th 5-year plan, India became a member of the World Trade Organization in 1st Jan dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் ஜனவரி 1 அன்று இந்திய உலக வர்த்தக அமைப்பில் உறுப்பினரான ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1995. ஆக்சுவலா WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஃபவுண்ட் பண்ணதும் Jan 1 1995ல தான் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஸ்டார்ட் பண்ணப்பவே நம்ம வந்து மெம்பர் ஆயிட்டோம். 8th 5-year plan வந்து இயர் பார்த்தீங்கன்னா 1992 to 1997. இந்த பிளான்ல தான் நமக்கு எல்பிஜி ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்பிஜி அப்படின்னா லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், globalization. Next question. Which of the following Indian classical dancers was the youngest to receive Padma Bhushan அப்படின்னு கேட்டிருக்காங்க. பத்ம பூஷன் வாங்கின நடன கலைஞர்கள்ல இளமையானவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10. ஆப்ஷன் ஏ சோனல் மான்சிங் அப்படிங்கிறவங்க. இந்த சோனல் மான்சிங் வந்து ஒடிசி அண்ட் பரதநாட்டியம் எக்ஸ்போனன்ட். ஒடிசி அண்ட் பரதநாட்டியம் எக்ஸ்போனன்ட்.
அப்புறம் மல்லிகா சாராபாயும் மிராலினி சாராபாய் ரெண்டு பேருமே குச்சிப்புடி அண்ட் பரதநாட்டியம். குச்சிப்புடி. ருக்குமணி அருண்டேல் வந்து first woman to be nominated as member of Rajya Sabha. இவங்க வந்து குயின் ஆஃப் பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லுவோம் இவங்கள. குயின் ஆஃப் பரதம். Next question. Which Gupta ruler was known for defeating the Sagas in western region, assuming the title of Vikramaditya? Vikramaditya அப்படிங்கிற பட்டம் பெற்ற குப்தா ரூலர் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சந்திரகுப்தா, ஆப்ஷன் டி சந்திரகுப்தா 2. குப்தா ரூலரோட ஃபவுண்டர் யாருன்னா ஸ்ரீகுப்தா. நெக்ஸ்ட் கிங் வந்து சந்திரகுப்தா 1. நெக்ஸ்ட் சமுத்திரகுப்தா. நெக்ஸ்ட் சந்திரகுப்தா 3, குமாரகுப்தா, ஸ்கந்தகுப்தா, விஷ்ணுகுப்தா. இப்போ லாஸ்ட் ரூலர் ஆஃப் குப்தா வந்து விஷ்ணுகுப்தா. நெக்ஸ்ட் சமுத்திரகுப்தா வந்து நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சந்திரகுப்தா 2ஓட கோர்ட்டுக்கு வந்து ஃபாஹியான் அப்படிங்கிறவங்க விசிட் பண்ணியிருப்பாங்க. இவர் ஒரு சைனீஸ் பில்கிரிம். Next question. The government of India to introduce a new economic policy in புதிய பொருளாதார கொள்கை எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 1991. இதோட ஆர்கிடெக்ட் வந்து மன்மோகன் சிங். எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 24th ஜூலை 1991ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. Next question. Which of the following state is correct regarding Green Revolution? First, Green Revolution made India self-reliant in food grain production. Okay, இது வந்து correct. Next, post Green Revolution there is decrease in the use of chemical fertilizers. இது வந்து தப்பு. Green Revolutionக்கு அப்புறம் தான் நம்ம வந்து chemical fertilizers அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப ஆன்சர் வந்து A, only 1. Next question. Which of the following acts allowed detention of political prisoners without trial for 2 years? அரசியல் கைதிகள், அதாவது எந்த ஒரு விசாரணையும் இன்றி கைது செய்யறதுக்கு எந்த சட்டம் அனுமதித்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரவுலட் ஆக்ட். இந்த ரவுலட் ஆக்ட் தான் மகாத்மா காந்தி வந்து பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. பிளாக் ஆக்ட்னு சொன்னாங்க. ரவுலட் ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணாங்கன்னா 1919ல பாஸ் பண்ண வைஸ்ராய் வந்து லார்ட் செம்ஸ்ஃபோர்ட். Next question. Which one is not the cause of poverty? வறுமைக்கு காரணம் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. Low level of productivity. இது ஒரு காரணம். அப்ப இது வராது. அப்புறம் ஸ்லோ growth of population. ஆக்சுவலா இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி மக்கள் தொகையின் பொதுவான வளர்ச்சி அப்படிங்கிறது வறுமையை குறைக்கும். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் பாவர்ட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சஃபிஷியன்டான ஃபுட் கிரெயின்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் அண்டர் டெவலப்டு நேச்சர் ஆஃப் எக்கனாமி வராது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் பாலிசிஸ் மாநில கொள்கைகள் இதுவும் வராது. Next question. Who among the following is the wife of Chandragupta I?
சந்திரகுப்தா ஒன்னோட மனைவி யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? குமாரதேவி. ஆப்ஷன் சி. இந்த குமாரதேவி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு லிச்சாவி பிரின்சஸ். லிச்சாவி வம்சத்தோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா வைஷாலி. இவங்க கூட போர் பண்ணி அந்த ஒரு போர் சமாதானத்துக்காக தான் இவங்கள குமாரதேவியை வந்து சந்திரகுப்தா மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. Next question, how many horizontal rows are present in the modern periodic table அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. horizontal rows வந்து 7. அதை வந்து நம்ம periods அப்படின்னு சொல்லுறோம். நெக்ஸ்ட் vertical rows வந்து 18 இருக்கும். இதை வந்து groups சொல்றோம். Next question, with respect to money and banking, what does SLR stand for? வங்கி பணம் மற்றும் வங்கியை பொறுத்தவரை SLR எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. SLR அப்படின்னா statutory liquidity ratio. போன வீடியோல CRR பார்த்திருப்போம், cash reserve ratio. இது என்னன்னா பேங்க்ஸ் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் RBI ட்ட ரிசர்வ் பண்றத CRR அப்படின்னு சொல்றோம். SLR அப்படின்னா பேங்க்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அவங்க கிட்டே பேங்க்ஸ் டு பேங்க்ஸ் அவங்க கிட்ட சேவ் பண்ணி வைக்கிறத வந்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். Next question, the Ranjit Singh Gold Cup is associated with which of the following sports அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. ஹாக்கியோட ரிலேட்டட் ஆனதான் இந்த ரஞ்சித் சிங் கோப்பை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கிரிக்கெட்டுக்கு பார்த்தோம்னா வில்ஸ் கோப்பை, வில்ஸ் டிராஃபி, ராஞ்சி கோப்பை, டூலிப் டிராஃபி, இரேனி டிராஃபி. நெக்ஸ்ட் போலோக்கு பிரீத்தி சிங் கப், வெஸ்ட்செஸ்டர் எஸ்ட்ரா கப், ராதா மோகன் கப். Next question, what is the chemical formula of barium hydroxide? Barium hydroxide ஓட formula கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. BaOH twice. இப்போ sodium hydroxide அப்படின்னா sodium hydroxide NaOH. potassium hydroxide KOH. Next, calcium hydroxide CaOH twice. Thank you for watching.